இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இன்றைய முதல் வாசகம், நாம் இறை வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு ஆபிரகாமை போன்று கடவுள் மீது ஆழமான விசுவாசம் கொண்டவர்களாக வாழ நம்மை அழைக்கிறது. இன்றைய நற்செய்தியானது உலக போக்கிலான வாழ்வினை களைந்து எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாமல் எச்சரிக்கையாக இருக்கவும், உலக செல்வங்கள் ஒருபோதும் நம்மை கடவுளிடம் அழைத்து செல்லாது என்பதையும் ஆழமாக உணர்த்துகிறது. மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்ற இறைவார்த்தை நாம் நமது வாழ்வில் எதை மிகுதியாக கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க உதவுகின்றன. ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்ற இறைவார்த்தை உலக செல்வங்களை அல்ல, நமது ஆன்மாவையே காத்து கொள்ள அழைக்கிறது. இவ்வுலக வாழ்க்கையானது பல வகை பேராசைக்கும் பொருள் சேர்க்கும் எண்ணங்களுக்கும் அடிமைப்பட்டு போதும் என்ற மனநிறைவு நம்மிடம் இருப்பதில்லை. பெருகி வரும் பொருளாதார வசதிகளில் நாமும் நம்மை சுற்றியவர்களும் நமது குடும்ப உறவுகளும் இன்று எதை தேடியவர்களாக இருக்கிறோம்? அறிவற்ற செல்வன் உவமையில் அவனுக்கு கிடைத்த மிகுதியான விளைச்சலை மற்றவர்களுக்கு பகிரக்கூடிய மனம் இல்லாமல் சுயநலமாக சிந்தித்து தான் மட்டுமே பல நாட்களுக்கு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டதால் இயேசு அவனை தண்டிக்கிறார். இதன் வழியாக இயேசு நமக்கு உணர்த்துவது நம்மிடம் உள்ளதை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ்வதே. எனவே சுயநலமில்லாமல் பிறர் நலன் கலந்த செயல்களை நமது வாழ்வில் செய்து இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் வாழ்வோம். ஆமென்.